ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பர்மிங்ஹாம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கும் இடையில 7 நாள் இடைவெளி அப்படின்றது இருந்தும் வந்துட்டு பும்ரா ரெண்டாவது டெஸ்ட்டில் களமிறங்காதது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, லீட்ஸில் நடந்த முதல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் 1 இல்லை 2 இல்லை 5 சதங்கள் அப்படின்றது அடிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 5 சதங்கள் அடிக்கப்பட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஆக்ரோஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் அப்படின்றத பண்ணியிருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு அந்த வெற்றி அப்படின்றது கைமாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 போட்டிகள் இருக்கக்கூடிய டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து 1-0 அப்படின்ற புள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா முன்னிலையில் இருக்கும்போது இந்த பர்மிங்ஹாமில் நடக்கக்கூடிய மேட்ச் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்சாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் இதுலேயும் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு அதிரடியாக மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் யூனிட்டினுடைய பேக் போனா இருக்கக்கூடிய பும்ரா இருக்கார் இல்லையா, அவரை விளையாட வைக்காதது. சாய் சுதர்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர களமிறக்கி விட்டது. அதையும் தாண்டி வந்துட்டு பார்க்கும்போது ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் பண்ண தவறுகள் அப்படின்றத இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்ல வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதனால இந்த அதிரடி மாற்றங்கள், அதை தாண்டி பும்ரா ஏன் 2வது டெஸ்ட் அப்படின்றதுல களமிறங்கல, 2வது டெஸ்ட் போட்டியில இந்தியன் டீமுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லீட்ஸில் நடந்த போட்டியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3rd டே வரைக்கும் இந்தியன் டீம் கையில தான் வந்துட்டு மேட்ச் அப்படின்றது இருக்க மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஷ்வாலே 4 கேட்ச் அப்படின்றத மிஸ் பண்ணியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த ஃபீல்டிங்கில் மிஸ் பண்ண கேட்சஸ்னாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தோக்கக்கூடிய நிலைமைக்கு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2வது மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து வந்துட்டு வின் பண்ண அந்த புத்துணர்ச்சியில் அவங்க டீம்ல எந்த விதமான சேஞ்சஸ் அப்படின்றதையுமே பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் பும்ரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம்ல மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் சொன்னோம் இல்லையா, பும்ரா வந்துட்டு 3 போட்டியில் தான் விளையாடுவார் இந்த தொடரலன்னு சொல்லிட்டு, அதனால வந்துட்டு நாங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் முன்னாள் வீரர்கள்ல இருந்து பலருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க 1வது மேட்ச், 3வது மேட்ச், 5வது மேட்ச் அப்படின்ற மாதிரி பும்ரா விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்லாம் சொல்லல. பட் லாஸ்டா நடந்த 9 தொடரில் பார்த்தோம் அப்படின்னா நீங்க 7ல் வந்துட்டு 9 போட்டிகள்ல 7ல் வந்துட்டு தோத்து போயிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு 1வது மேட்ச், 5வது மேட்ச், 3வது மேட்ச் விளையாட வைக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோற்றதுக்கு அப்புறமா பர்மிங்ஹாம் இருக்கு இல்லையா, அங்கே நடக்கக்கூடிய மேட்ச் ரொம்ப முக்கியமானது. அதனால பிளானை வந்துட்டு கொஞ்சம் மாற்றலாம், 2nd மேட்ச் 3rd மேட்ச்சில் நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பும்ரா கிட்ட கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு 2nd மேட்ச்சுக்கு ஒரு 2-3 டேஸ்லாம் ரெஸ்ட் கிடையாது, 1 வீக்கே இருந்திருக்கு. முழுசாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 7 நாள் இருந்தும் கூட அதுக்கப்புறமா பும்ரா டீமில் விளையாடாதது அப்படின்றது ரொம்ப பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ரவி சாஸ்திரியில் ஆரம்பிச்சு சங்ககரா இருக்கார் இல்லையா, இலங்கையினுடைய முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ குமார் சங்ககராவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பும்ராவை விளையாட வைக்காதது அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய தப்பு. இப்படி ஒரு முடிவு வந்துட்டு யார் எடுத்தது, பயிற்சியாளர் எடுத்தாரா, இல்லை கேப்டன் எடுத்தாரா, இல்லை பும்ராவே எடுத்தாரா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரவி சாஸ்திரியை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத ஒவ்வொரு பிளேயரும் வந்துட்டு முடிவு பண்ண முடியாது. டீமினுடைய கேப்டனும் தலைமை பயிற்சியாளர் இருப்பாங்க இல்லையா, ஹெட் கோச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இந்த டீம் யார் விளையாண்டா நல்லா இருக்கும், இந்த டைம்ல இவங்க விளையாடலாம், இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிஸ்ல தான் வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்து மாற்ற முடியும். நல்லா பவுலிங் போட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒழுங்கா பவுலிங் போட்ட ஒருத்தரை நீங்க வந்துட்டு மாத்துறீங்க அப்படின்னா ஆல்ரெடி கைவிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய தொடரை மொத்தமா நீங்க கை கழுவுறதுக்கான வாய்ப்பா அது அமையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எதிர்மறை விமர்சனங்கள் அப்படின்றது இந்தியன் டீமுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடாததுனால கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2வது மேட்சினுடைய நிலைமை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து விசஸ் இந்தியா அப்படின்ற மேட்ச் இருக்கு இல்லையா, அதில் 2nd மேட்ச்லேயே டாஸ் இங்கிலாந்து தான் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவே பேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கம் போல பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஷ்வால் இருக்கார் இல்லையா, ஜெய்ஷ்வால் அதிரடியான ஆட்டம் அப்படின்றத ஆடி அவருடைய பங்குக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் செஞ்சுரிக்கு மேலே அடிச்சு முடிச்சுட்டு போயிருந்தாப்புல. கேஎல் ராகுல் இந்த டைம் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேஎல் ராகுலுடைய விக்கெட் அப்படின்றத எடுக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்கிலாந்து பவுலர்ஸ் அவங்க கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய பவுலிங்லேயே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து ரிஷப் பண்ட்டுக்கா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு எல்லா பிளேயர்ஸுக்குமே பக்காவான ஸ்கெட்ச் அப்படின்றது போடப்பட்டிருந்துச்சு. அதுல வந்து சுப்மன் கில் மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் பேட்டிங்ல வந்துட்டு ரொம்பவே நிதானமா ஆடி இருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அப்படின்றத போட்டிருந்தாலும் அவருடைய பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்பீட்லாம் இருந்துச்சு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 குரூஷியலான மேட்ச், வின் பண்ணியே ஆக வேண்டிய மேட்ச் அப்படின்றதுனால ரொம்பவே நிதானமா விளையாடிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பண்டா இருந்தாலும் சரி, கேஎல் ராகுலா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு கருண் நாயர் இருக்கார் இல்லையா, கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதிர்பார்க்கப்பட்ட எல்லாரும் மறுபடியும் இந்த டைம் சொதப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அந்த மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஒரு செஞ்சுரி கூட அடிக்காத சுப்மன் கில் வந்துட்டு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா கன்சிஸ்டண்டா விளையாடக்கூடிய 2 மேட்ச்லயுமே செஞ்சுரி போட்டிருக்காப்ல. ஸோ சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலிக்கு அப்புறமா கேப்டன் ஆகி ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல செஞ்சுரி அடிச்ச பர்சனா சுப்மன் கில் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் தொடரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்காரு இல்லையா, அவருக்கு கேப்டன்ஷிப் அப்படின்றது கொடுக்கப்பட்டதுக்கு பல தரப்புல இருந்துமே அதிருப்திகள் அப்படின்றது வெளிவந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இது வரைக்கும் வந்துட்டு பார்க்காத ஒரு சுப்மன் கில்ல இந்த தொடரில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன்ஷிப்புக்கு நான் ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ட்டு, இன்னொரு பக்கத்தில் கருண் நாயர், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் ஏமாத்தினாலும் ஜடேஜா டீமினுடைய சீரியஸ்னஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இந்த கேமினுடைய சீரியஸ்னஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சுப்மன் கில்காக பார்த்தோம் அப்படின்னா சரியான விதத்தில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 5 விக்கெட் கையை விட்டு போயிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்தியா ஒரு 450 ரன்ஸ் ஆச்சும் வந்துட்டு எடுத்து வச்சாங்க அப்படின்னா தான் போன மேட்ச்ல தோத்த மாதிரி இந்த மேட்ச்ல தோக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்க மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா சுப்மன் கில்லுடைய பேட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் டீம்ல கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸ்ல இந்த சேஞ்ச் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட, பை பை.